ரஷ்யா இன்னைக்கு உலகமே ஆச்சரியப்படத்தக்க வகையில் வாயை பிளக்கும் வகையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. புற்றுநோய்க்கு நாங்கள் தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையா இல்லை பொய்யா? இதற்கான பதிலை தெளிவாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ரஷ்யா சொல்லக்கூடிய இந்த தடுப்பூசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஒரு தடுப்பூசி ஒரு வயலில் வச்சுருக்கிறாங்கங்க. இந்த தடுப்பூசி தான் இது அப்படின்னு வைங்களேன். இது யாருக்கு கொடுக்க போகிறோம்? கேன்சர் பேஷண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது புற்றுநோய் ஏற்கனவே வந்தவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏற்கனவே புற்றுநோய் வந்தவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது மருந்து தானே டாக்டர், அது எப்படி தடுப்பூசி ஆகும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து வர. பட் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த தடுப்பூசி மருந்து இருக்குங்க. இந்த தடுப்பூசி மருந்து எல்லா புற்றுநோய்க்கும் கொடுக்கக்கூடிய மருந்து கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த தடுப்பூசியை எடுத்து உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நுரையீரலில் புற்றுநோய் வந்துருச்சு, சரிங்களா? இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய இந்த புற்றுநோயிலிருந்து ஒரு திசுவை நம்ம வெளியே எடுக்கிறோம். துளியோண்டு சின்னதாக ஒரு திசுவை வெளியே எடுக்கிறோங்க. இந்த திசுவை எடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு புரத மூலக்கூறை எடுத்துக்கிறோங்க. அதை எடுத்து இந்த தடுப்பூசிக்குள்ளே போடணும். போட்டு இதன் மூலமாக ஒரு புதுவிதமான சொல்யூஷனை உருவாக்கணும். இதை உருவாக்கி அதை இந்த நுரையீரல் புற்றுநோய் உள்ள பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகே, இதுதான் ப்ராசஸ். அதாவது இது எல்லாருக்குமான மருந்து கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மருந்து. அதை தான் ரஷ்யா சொல்கிறது. இது இண்டிவிஜுவலைஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இப்போ மார்பக புற்றுநோய் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு திசுவை எடுக்கிறது, பிரெயின் கேன்சர் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு திசுவை எடுத்து இந்த சொல்யூஷனுக்குள்ளே போடுறது. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். டெக்னிக்கலாக ரியல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நான் யூஸ் பண்ண கிடையாது, பொதுமக்கள் புரிஞ்சுக்கிற வகையில் எளிமையான முறையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு தடுப்பூசின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இதை ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி புதுவிதமான ஒரு தடுப்பூசி மருந்தை உருவாக்கி அதுக்கப்புறம் அதை அந்த புற்றுநோய் உள்ள பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட். கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது நுரையீரலுக்குள்ளாரியே இருந்து இது அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நுரையீரலிருந்து அப்படியே பரவி நுரையீரலோட சுவர்களுக்கு போய் அந்த சுவர்கள்லேருந்து அப்படியே நம்ம இதயத்துக்கு போய் அப்படியே இதயத்துலேருந்து அப்படியே மூளைக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சர் செல்கள் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை தடுக்கக்கூடியது இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது ரஷ்ய விஞ்ஞானிகளோட விளாடிமிர் புட்டினோட சூளுரை. நான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே டாக்டர், தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு இது கேன்சர் வந்த பின்னாடி ஒருத்தருக்கு உருவான பின்னாடி தானே கொடுக்குறோம், கேன்சர் வராமல் தடுக்கலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரேபீஸால் பாதிக்கப்பட்ட நாய் ஒருத்தரை கடிக்கும்போது அதோட வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் மூலமாக நம்ம ரத்தத்துக்குள்ளார அந்த ரேபீஸ் அப்படிங்கிற வைரஸ் ரத்தத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் நம்மளை பாதித்து இறப்புகளை ஏற்படுத்தும் இல்லையா? அதில் நம்ம என்ன பண்ணுறோம், நாய் கடித்த பின்னாடி தான் ஊசி போடுறோம். அந்த ஊசிக்கு என்ன பேர்? ரேபீஸ் தடுப்பூசி. ஏன் தடுப்பூசின்னு சொல்கிறோன்னா, அந்த வைரஸை கிருமியை இந்த ரேபீஸ் தடுப்பூசி கொல்லும். இதோட சான்ஸ் ரொம்ப அதிகம், ஹை சக்ஸஸ் ரேட் இருக்குது. நம்ம தடுப்பூசி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுவும் தூரமாக கடிச்சிதுன்னா, அதாவது நம்ம கை விரல்கள் கால்லெல்லாம் கடிச்சிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ் ரேட் ரொம்ப அதிகம் இந்த தடுப்பூசி வேலை செய்கிறதுக்கு. ஆனால் நம்ம முகத்து பகுதியில் காதுலலாம் கடிச்சிருச்சு அப்படின்னா சக்ஸஸ் ரேட் கம்மி. ஏன் இதை சொல்கிறேன்னா, ரேபீஸ் வைரஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோ வைரஸ். மெதுவாக அது உற்பத்தியாகி மாத கணக்கு கூட ஆகலாம். சில பேருக்கு 9 மாதம் கழித்து இறப்பு நேரலாம், சில பேருக்கு கடிச்சு 15 to 20 நாளில் இறந்துருவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறுபாடு இருக்குது. ஏன் அப்படின்னா, ரேபீஸ் வைரஸ் மெதுவாக ஸ்லோவாக டெவலப் ஆகி நரம்புகளுக்குள்ளே போய் நரம்புலேருந்து மூளைக்கு போகக்கூடிய காலம்ங்கிறது கிட்டத்தட்ட 9 மாதங்கள் வரை கூட ஆகலாங்கிறதுனால அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம இந்த தடுப்பூசியை கொடுத்து அந்த கிருமியை அழிக்க பார்க்குறோம். நம்ம உடம்பு முழுக்க பரவாமல் அழிக்க பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே புற்றுநோயில் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேபீஸ் வைரஸ் ஸ்லோ வைரஸ், ஆனால் புற்றுநோய் ஹைலி ஃபாஸ்ட், பயங்கர ஸ்பீடாக பரவக்கூடியது, வளரக்கூடியது அப்படிங்கிறது தானே விஷயம். அப்போ இது எப்படி டாக்டர் சாத்தியம்? அது மெதுவாக வர்றது ஸ்லோ வைரஸ், இது வேகமாக வரக்கூடிய புற்றுநோய், இதில் சாத்தியமா? அப்போ ரஷ்யா சொல்கிறது போய் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு டெக்னிக் சொல்கிறாங்க. இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு ஏஐ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருச்சு. அதனால்
இந்த சொல்யூஷன் இதிலிருந்து இந்த புதுவிதமான சொல்யூஷனை உருவாக்குறதுக்கு இந்த செல்லை போட்டு உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஆகக்கூடிய நேரம்ங்கிறது ரொம்ப குறைவு. ஏன்னா ஏஐ யூஸ் பண்ணி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி 1 மணி நேரத்தில் எங்களால் அவங்களுக்கு தேவையான வேக்சின் என்ன, ஒரு பேஷண்ட்டுக்கு தேவையான வேக்சின் என்ன, தடுப்பூசி என்ன அப்படிங்கிறத எங்களால் கண்டுபிடிச்சிட முடியும், அதை உருவாக்கிட முடியும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக டாக்டர், இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த தடுப்பூசிக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே வருவாங்க. ரஷ்யா, அதாவது கோவிட் கொரோனா வைரஸ் வந்துச்சு. அந்த கொரோனா வைரஸ் வந்தப்போ ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் தான் இந்த உலகத்தோட முதல் தடுப்பூசியை கண்டுபிடிச்சோன்னு ஸ்பட்னிக் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சதா, கொரோனா வைரஸ்க்கு எதிராக கண்டுபிடிச்சதா முதல்ல அறிக்கை வெளியிட்டு உலக நாடுகளெல்லாம் ஆச்சரியப்படுத்தி தான் நம்பர் 1 டெக்னாலஜியில் காட்டணுங்கிறதுக்காகவே அதை பண்ணினாங்க. எந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெளியிட்டுச்சுன்னா கமேலியா அப்படின்னு சொல்லக்கூடிய கமேலியா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு ரஷ்யாவோட இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் தான் இதை கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. ஸ்பட்னிக் இதே கமாலியா இன்ஸ்டிடியூட் தான் இப்போ இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்னு. இது கொடுத்து 2024 பிப்ரவரியிலேயே புட்டின் சொல்லிட்டாரு, நாங்கள் கேன்சருக்கு எதிரான தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா 2025 இந்த தடுப்பூசி வெளியிடப்படும். இது ஒரு mRNA தடுப்பூசி ப்ளஸ் இப்படி தான் இது வேலை செய்யும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆக ஒரு விஷயத்தை முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரஷ்யாவுக்கு முனைப்பு ஜாஸ்தி, மற்ற நாடுகளோட நாங்கள் முன்னாடி பண்ணணும். ஏன்னா இதே மாதிரி புற்றுநோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுல எல்லா நாடுகளுமே முனைப்போடு இருக்கிறாங்க. ஜெர்மனி, பிரிட்டன், அமெரிக்கா எல்லா நாடுகளையும் ஆராய்ச்சி நடக்குது. ஆக இவங்க நான் முதல்ல ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுல ரொம்ப முனைப்போடு இருப்பாங்க. இந்த முனைப்பில், இந்த வேகத்தில் அவங்க தவறவிடக்கூடிய விஷயம் என்னன்னா வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. என்ன மருந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியாக தெரியல. mRNA அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க. எந்த புற்றுநோய்க்கு எதிராக இது வேலை செய்யணும். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நுரையீரல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் சொன்னேன். ஆனால் அவங்க எந்த புற்றுநோய்னு ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது. புற்றுநோய் ஜென்ரலாக கேன்சர் அப்படின்ட்டாங்க. நம்ம உடம்புல எத்தனையோ பார்ட்ஸ் இருக்குது, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது, எந்த ஸ்பேர் பார்ட்டில் வேணாலும் புற்றுநோய் வரலாம். ஆக எந்த புற்றுநோய்னு அவங்க சொல்லலை. ஆனால் கூடுதலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா புற்றுநோய்க்கும் இது வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாததுனால என்ன புற்றுநோய்க்கு எதிராக யாருக்கு இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, என்ன சக்ஸஸ் ரேட்டு, இதையெல்லாம் பண்ணுறதுக்குங்க பல வருடங்கள் ஆகும். அதனால தான் இப்போ கோவிட் அப்போ வந்தக்கூடிய வேக்சின் ஃபெயிலியர், சில வேக்சின்லாம் ஃபெயிலியர் ஆனதுக்கு மெயின் காரணமே இப்போ ரொம்ப சீக்கிரம் அவங்க ரிசர்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. ஏன்னா அது ஒரு பேண்டமிக், உலகம் முழுக்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால வேகமாக பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாச்சு. இதனாலேயே ஆஸ்ட்ராஜெனிகாவோட கோவிட் வேக்சின் இந்தியாவில் எத்தனையோ பேருக்கு தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் சொல்றாங்க எங்க தடுப்பூசியில ஒரு பக்க விளைவு இருக்கலாம், ரத்தம் உறைதல் தன்மை இருக்குது அப்படிங்கிறத அவர் கோர்ட்ல ஒத்துக்கிறாரு. அட்லீஸ்ட் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இங்கே ரஷ்யாவிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரஷ்யாவோ சீனாவோ அவங்க நாட்டுக்குள்ளே போய் இது எப்படி நீங்கள் சொன்னீங்க, இதை டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாக நீங்கள் காட்டுங்க, என்ன ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னு நம்ம யாரும் போய் கேட்க முடியாது. கிட்டத்தட்ட சர்வாதிகார நாடுகள் அப்படிங்கிறதுனால இது சாத்தியம் கிடையாது. இது முதல் முக்கியமான பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இல்லை. எத்தனை பேருக்கு கொடுத்தோம், என்ன கொடுத்தோம் அப்படிங்கிற எந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. அடுத்தது 2025 இதை வெளியிட போகிறோம். அப்படி வெளியிட 2025 வரும்போது நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் இது உருவாக்குறதுக்கு $2,700 என்னவோ சொல்கிறாங்கன்னு வைங்க. அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசிக்கு 2,10,000 ஒரு வேக்சினோட டோஸ் ரேட்டு. அதை நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆக இலவசமாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா எதுக்கு பண்ணுவாங்க? கிளினிக்கல் ட்ரையல் தான். அப்போ மக்களில் கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான் கிளினிக்கல் ட்ரையல். ஃபஸ்ட்டு விலங்குகள்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, பண்ணிவிட்டு அப்புறம் மக்களுக்கு கொடுக்குறோம். அந்த மக்களுக்கு கொடுக்கறது அந்த மக்களோட ஒப்புதலோட, கன்சென்ட்டோட, உங்களுக்கு நாங்கள் இந்த ஆராய்ச்சி பண்ண போகிறோம், இந்த ஆராய்ச்சியில் இந்த பக்க விளைவுகள் எது வேணாலும் ஏற்படலாம், அதுக்கு நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அதை கேட்டுட்டு வாலண்டரியாக வில்லிங்காக சில பேர் வருவாங்க. எல்லாரும் வரமாட்டாங்க. சில பேருக்கு இப்போ இந்த மாதிரி ஆராய்ச்சியில் ஈடுபடணும் அப்படின்னா நீங்கள் உட்படுத்தப்படுவீங்க அப்படின்னா அதுக்கு நல்ல மணி தருவாங்க அந்த கம்பெனிஸு. ஸோ அவங்களுக்கு $5,000 $10,000 தராங்க அப்படின்னா, அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு காம்பன்சேஷன் தருவோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கஷ்ட சூழ்நிலை இருக்கிறவங்களாம் இந்த ரிசர்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தயாராக முன் வருவாங்க. அந்த மாதிரி முன்வரக்கூடியவங்களில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம
பொதுமக்கள் கொண்டு வரணும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 4 ஃபேஸ் இருக்குது. எந்த ஃபேஸில் இருக்கிற ஆராய்ச்சி இப்போ எதுக்காக ஃப்ரீயாக தரேங்கிறாங்க? நம்மளுக்குலாம் ஒரு கேள்விக்குறி வருதுல்ல. எதையும் வெளிப்படையாக அவங்க சொல்லலை. ஒருவேளை அந்த ஃபேஸ் 3 வந்து இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்லி ஒருவேளை நம்மளுக்கு டெஸ்டிங் தான் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நம்மளுக்கு வருதுல்ல. இது ஒரு பாயிண்ட். ரஷ்யா சொல்கிறது பொய்ன்னு நான் சொல்ல வரல கிடையாதுங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். மேபி நாளைக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல தடுப்பூசி உருவாகலாங்க. எப்படி நம்ம ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற அந்த அம்மை நோயை இந்த உலகத்தை விட்டே ஒழிச்சோமோ ஒரு தடுப்பூசி மூலமா, எப்படி இன்னைக்கு குழந்தைகள் மத்தியில் அந்த கக்குவாய் இருமல், ஊப்பிங் காஃப், டிப்தீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொண்டையில் வரக்கூடிய புண்ணு, டெட்டனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கால்சியம் குறைபாட்டு வியாதிகள், இது எல்லாத்தையும் வந்து நம்ம தடுப்பூசியால் நல்லாவே குறைச்சிருக்கோம். இன்ஃபேக்ட் மாலைக்கண் நோயின்னு சாயந்தர நேரத்தில் கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு காரணம் வைட்டமின் ஏ குறைபாடு. அதை குறைக்கிறதுக்கான தடுப்பூசி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வெற்றிகரமான தடுப்பூசிகள் நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு வரோம் அந்த ப்ரோக்ராம். இதன் மூலமாக பல நோய்களை நல்லாவே குறைச்சிருக்கோம். அதெல்லாம் நம்ம பயன்பாட்டுக்கு வரும்போது நல்ல ஆராய்ச்சிகள் முழுமையாக பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி தான் நம்ம பயன்பாட்டுக்கே வந்துச்சு. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃபே தவிர இந்த மாதிரி வேகமாக நான் நம்பர் 1 அப்படின்னு காட்டணும் அப்படின்னு ஒரு நாடு முயற்சி செஞ்சிச்சுன்னா மக்களுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.